அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் அறிந்தபடியே கடந்த ஒரு 4-5 நாட்களாக அணில்களுக்கும் ஆமைகளுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துட்டுருக்கு. அணில்களும் சாம்பிகளும்னு சொல்லலாம், பொருத்தமாக இருக்கும். சாம்பிங்கள்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பெரியாரிஸ்டுகளாக பார்த்து கடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க தாவேக்கா தோழர்கள் கிட்ட போயிட்டாங்க. தாவேக்கா தோழர்கள் சரி வராது, ரசிக குஞ்சுகள், விசிலடிச்சான் குஞ்சுகள் கிட்ட போயிட்டாங்க. ஆமை குஞ்சுகள், சாம்பி குஞ்சுகள் விசஸ் தாவேக்கா அணில் குஞ்சுகளுக்கு பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இன்னைக்கு சைமன் செபாஸ்டியன் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கான். பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேசியிருக்கான். ஒரு தொகுதியில் கூட வெல்லாத பிரசாந்த் கிஷோர்லாம் வியூக வகுப்பாளரா? 300 கோடி ரூபாய் கொடுத்தா எல்லாரும் தான் தேர்தல் வியூக வகுப்பாளராக வேலை செய்வாங்க. ஏன் என்கிட்ட காசு கொடுங்க, நான் டொனால்ட் ட்ரம்புக்கே போய் வியூக வகுப்பாளராக வேலை பார்க்குறேன். எதே இவன் டொனால்டு ட்ரம்புக்கு இவன் இப்படி சொல்கிறப்போ தம்பி தங்கைகள்லாம் வெக்கமே இல்லாமல் புகான்னு சிரிக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்புக்கு போய் வியூக வகுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவன் முட்டா பையன் மாதிரி பேசிட்டு இருக்கான். பைத்தியக்கார பையன் பார்க்கறதுக்கு இல்லாமல் அவன் ஏதோ பெரிய காமெடி பண்ணிட்டான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காத பிரசாந்த் கிஷோர்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டான்னு கேட்குறான். இவனும் தான் அதே கேட்டகரி. ஒரு கவுன்சிலர் கூட இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. ஆனால் இவனையே அகில உலக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அகில உலக இது அதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஏற்கனவே சொல்லிட்டான். அதே மாதிரி ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத இவமெல்லாம் ஒரு கட்சி தலைவனான்னு நம்ம கேட்டோன்னா. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக தான் மேதகு பிரபாகரனுடைய புகைப்படத்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு சைமன் செபாஸ்டியன் சொல்கிறான், ஆதாயம் கிடைக்கும் தானே, அப்படின்னா நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள் புஹஹஹ அப்படின்னு சிரிக்கிறான். அப்படியா சைமன் செபாஸ்டியன், உன்னே மாதிரி எல்லாருமே பாஜகவுடைய கைக்கூலியாக இருப்பாங்களா? யாராவது யூஸ் பண்ணால் மேதகு பிரபாகரனுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணுனா தூக்கி உள்ளே வச்சுருவாங்களே. நீ அவங்களுடைய அடிவருடியாக இருக்கிறதுனால உன்னை மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டாங்களே சைமன். ஆனால் நாங்கள்லாம் பயன்படுத்தினா எங்களுக்குலாம் பிரச்சனை வருமே சைமன். எல்லாரும் உன்னைய மாதிரி பாஜக அடிவருடியாக இருக்க முடியுமா சொல்லு நீயே. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின், நீங்கள் வெடிகுண்டு வச்சுருப்பீங்க அது இதுன்னெலாம் சொன்னீங்களே அப்படின்னு ஏதோ ஒன்று பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறான் சைமன் செபாஸ்டியன், நாங்களே வெடிகுண்டு தான், எங்ககிட்ட வெடிகுண்டு இருக்குன்னுலாம் நாங்கள் சொல்லலை, நாங்களே வெடிகுண்டு தான், நாங்களே பயங்கரமாக வெடிப்போம், எங்களுடைய வார்த்தைகள்லாம் வெடிகுண்டாக வரும் அப்படி இப்படின்னு என்னமோ வளரிட்டு இருந்தா. பேசாமல் மேதகு பிரபாகரன் அந்த வெடிகுண்டை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த சீமானை தூக்கி எங்கேயாவது எரிஞ்சிருக்கலாம். வெடிகுண்டு பயன்படுத்துறதுக்கு பதிலாக சொல்கிறேன். நமக்கு பாருங்களேன், நம்ம பேசுகிறது கூட இவன் சொன்ன கதைகளில் உள்ள விஷயத்தை தான் நம்ம கடைசியில் பேச வரோம் பாருங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கவே இல்லை. ஒரு இடத்துலையும் அவன் சொன்ன கதைகளில் நான் இந்த காட்டுக்குள்ளே அண்ணன் கூட சண்டை போட்டேன், கை கால் தனியாக போயிடுச்சு அவருக்கு இவருக்கு அப்படி இப்படின்னு இந்த கதை சொன்னா இல்லையா, அந்த கதைகள்லாம் உண்மை கிடையாது. ஆனால் அவன் சொன்ன அந்த கதைகளை வச்சு தான் இப்போ நான் இந்த சொன்னேன் இல்லையா, மேதகு பிரபாகரன் பேசாமல் வெடிகுண்டை வீசுறதுக்கு பதிலாக இவனை வீசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதே அந்த கதைகளில் இருந்து தான் வருது. அப்போ நம்மளையே அவன் கதைகள் இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னா தம்பி தங்கைகளை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவன் ஹாலூசினேஷனில் சொன்ன கதைகள்லாம் நம்மளுக்கே கடைசியில் அது உண்மையாக ஆன மாதிரியே வந்து சேர்ந்துருச்சு பாருங்களேன். அப்போது தம்பி தங்கைகள்லாம். அடுத்ததான் இந்த விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததெல்லாம் பற்றி பேசுகிறப்போ சொல்லியிருக்கான், நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு, என் சொந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. காமராஜர்லாம் எப்படி போவார் தெரியுமா, எவ்வளோ எளிமையான மனிதர் தெரியுமா அவர் வண்டிக்கு முன்னாடி ஒரு கார் வந்து சைரன் போட்டுக்கிட்டுலாம் போகுதுன்னு சொன்னாக்க எதுக்கு அது தேவையில்லாமல் பெட்ரோல் வேறு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி அனுப்புங்க, எதுக்கு தேவையில்லாமல் சும்மா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அனுப்புவார். அந்த மாதிரி தான் நான் ரொம்ப எளிமையான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறான். யார் இவன்? அப்போ எதுக்கு பெரியாரிஸ்ட்லாம் படையெடுத்து வந்தப்போ சைமன் செபாஸ்டியன் வீட்டெல்லாம் போலீஸ்காரங்க வந்து பாதுகாத்தாங்கல்ல, அந்த நேரம் எதுக்கு காவலர்களை பார்த்து, காவலர்களை நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன், நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை, நான் என் நாட்டில் இருக்கேன், இந்த டைலாக் அப்போ சொல்ல வேண்டியதானே. அப்புறம் என்னத்துக்கு எப்போ பார்த்தாலும் கூடவே ஏதோ இந்த பேரிச்ச பழம் மாதிரி 4 பாடி கார்ட்ஸை கூடவே சுற்றிக்கிட்டு திரிகிறான்? எந்த பயமும் இல்லாதவன் தானே, தனியாக போக வேண்டியதானே. விஜயலட்சுமி அக்கா கேஸ் விஷயமா விசாரணைக்கு காவல் நிலையம் போகிறப்போ தம்பிங்களெல்லாம் பார்த்து வந்துவிடுங்கள் தம்பிகளே உறவுகளே அப்படின்னு சொல்லிலாம் எதுக்கு அழுது கெஞ்சி கூட்டத்தை கூட்டினா? தன்னுடைய கட்சி சின்னத்தை காப்பாத்துறதுக்கு வக்கில்லை, இவன் எப்படி நாட்டை காப்பாற்றுவான்? இவன் தான் நாட்டுக்கு பாதுகாப்பான். இந்த பெரியாரை பற்றி பேசினதுக்கு அப்புறம்லாம் பிரச்சனை ஆச்சு இல்லை. அதுக்கு பிறகு அவன் ப்ரெஸ் மீட் கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா சுத்தி பெண்கள் இவர் பெரிய வீரனா, இவர் ஏதோ பயப்பட மாட்டாரான், எதுக்கு அவ்வளோ கூட்டத்தோடு நிற்கிறான்? எங்கேயாவது தனியாக போகட்டுமே, தனியாக வரட்டுமே பார்ப்போம். கேட்டால் நான் பெரிய புலி, நான் பெரிய வீரன் அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசுறது மண்ணங்கட்டி. காமராஜரை கொள்கை வழிகாட்டியாக விஜய் எடுத்திருக்காராமா, அதனால எளிமையாக இருக்கணுமா, காமராஜருடைய வழியிலே எளிமையாக இருக்கணுமா. அப்போ மேதகு பிரபாகரன் துப்பாக்கி ஏந்தி போராடினாரு,
அப்போ இவனுங்களும் துப்பாக்கி ஏந்தி போராடுவானுங்களா? சீமான் என்ன காமராஜர் மாதிரியா இருக்கான்? எளிமையா இருக்க வேண்டியதானே, எதுக்கு சூசு காரு, எதுக்கு ஆடம்பர வாழ்க்கை? சீமானுக்கு இந்த பேரச்சம்பளம் மாதிரி 4 செக்யூரிட்டி பவுன்சர்ஸ் ஓடிக்கிட்டு இருப்பாங்க இல்ல, அவங்களுக்கெல்லாம் யார் காசு கொடுக்கறது? தம்பிங்க காசு தானே, அதை அவன் சொந்தமாக உழைச்ச காசா? முட்டைக்கு பயந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு வாங்கினாரா, இல்ல தாவேக்கால இருக்கக்கூடிய சில கூமுட்டைகளுக்கு பயந்து இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பை கேட்டாருன்னு தெரியல. ஏன்னா பனையூர் அவருடைய வீட்டில் போய் நின்றுக்கிட்டு தளபதி அப்படிங்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் தீ தளபதி பேரை கேட்டா விசிலடி அப்படின்னு இந்த சிசிடிவி பார்த்துக்கிட்டு தளபதி 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 வா தளபதி வந்துரு தளபதி. இந்த வடிவேல் ஒரு படத்துல சாமி படத்தை பார்த்தாலே அப்படின்னு முத்தம் கொடுப்பாப்ல, அதே மாதிரி அவன் சிசிடிவி பார்த்து முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். இந்த கிறுக்கு பயலுக்கு பயந்து வெளியே போனாலே இவங்க கன்றாவில முடிக்க வேண்டியிருக்கு, வெளியே போனாலே இவங்க 7.5 தாங்க முடியல. கேட்ட திறந்தா கார்ல விழுறாங்க, கேட்ல ஏறி வர்றாங்க, சிசிடிவிக்கு முத்தம் கொடுக்குறாங்க. வீட்டில் விஜய் சிசிடிவி பார்க்குறாரா இல்லை வேற யாரும் வேலைக்காரங்க பார்த்துட்டு இருக்காங்களா எதுன்னு தெரியாது. இவன் பாட்டில் உட்காந்து பிள்ளைங்க அடிச்சிட்டு இருக்கான். டேய் 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 ரசிக குஞ்சுகளா, போய் இந்த சாட்டை துறைமுருகம்லாம் சரியா பேச வச்சுட்டீங்களடா. என்னதான் இருந்தாலும் அவன் இப்போ கரெக்டாக தான்டா பேசுகிறான். அந்த அளவுக்கு நீங்கள்லாம் ரசிக வெறியில் இருக்கீங்கடா அணில்களா. ரசிக வெறியில் தெரியாதீங்கடான்னு சொன்னால் கேட்குறீங்களா? படிடா அப்புறமா படிடா அப்புறமா. கடைசியில் சாட்டை துறைமுருகெல்லாம் வந்து ரேகிங் பண்ணுறான். இப்போ நீங்கள் தற்கொலை கட்சியா அவனுங்க தற்கொலை கட்சியான்ற போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி 0, தாவேக்கா 2 பாயிண்ட்டுன்னு நிலைமை இருக்குது. நீங்கள் 3 பாருங்கள், அவனுங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துடாதீங்க. அவனுங்களை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள், அதாவது தாவேக்காவினர் கம்மியான தற்கொலைகள் தான் அப்படின்றத நிரூபிச்சிருங்க. எப்படியாவது ஜெயிச்சிருமாரா, எப்படியாவது ஜெயிச்சிரு சொல்லி வாய மோடில் இந்த போஸ்ட்டை பாருங்களேன். இதை ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா பொறுப்பில் எதுலையோ இருக்காப்புல, பொறுப்பில் டேக் போட்டு அடிக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லை நண்பர்களே, நிறுத்துங்க, நேரம் தான் வீணாகும். அதாவதுங்க ஒரு டேக் நேற்றுக்கு ட்ரெண்ட் பண்ணியிருக்கானுங்க நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க. ஏன்னா முட்டைக்கு பயந்த கூமுட்டை அப்படின்ட்டு. நாம் தமிழர் கட்சிக்காரனுங்களும் விசில் அடிச்சாங்க குஞ்சுகள். இவனுங்க சொல்லவா வேணும், இவனுங்க ஏற்கனவே ஆதியிலிருந்தே இவனுங்க விசில் அடிச்சான் குஞ்சுகள் தான். ஊனா ஒரு டேகை ட்ரெண்ட் பண்ணி விட்டுறது. கடைசியில் தமிழ்நாடு அரசியல்களும் எப்படி போயிடுச்சு பாருங்களேன். ஒரு கேவலமான ஒரு டேகை கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு பேர் அரசியல்னு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானுங்க. இதில் வேற 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சீனியர், இவங்க சீனியர் நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இந்த லட்சணத்தில் தான் இவனுங்க அரசியலை அணுகிறானுங்க. சோசியல் மீடியாலேயே கட்சி நடத்துறது, ட்விட்டரில் யூடியூப்பில் இதில் தான் கட்சி நடத்துறது. செயலில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கேட்டால் மாநாடு நடக்கிறப்போ நாங்கள்லாம் எப்படி இருப்போம் தெரியுமா, நாங்கள்லாம் கீழே கிடக்கிற பிஸ்கட் கவரு பாட்டிலு கப்பு கிப்பு எல்லாத்தையும் நாங்கள் பொறுக்கிடுவோம், நாங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணிடுவோம், பொறுக்கி க்ளீன் பண்ணி அழகாக நாங்கள் வந்து அப்படியே பழைய மாதிரி நீட்டாக ஆக்கிடுவோம் தெரியுமா. அதுதான் அதுலலாம் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட். இதுதான் நாங்கள்லாம் மக்களுக்காக செய்கிற நன்மை, இதுதான் நாங்கள் மக்களுக்காக செய்கிறது, நாங்கள்லாம் எவ்வளோ நல்லவர்கள் தெரியுமா அப்படின்னு வச்சுட்டு திரிவானுங்க. ஐயோ, இவனுங்க பண்ணுற அரசியலும் அலப்பறைகளும் இருக்கே. தாவேக்கா காரணங்க வந்து ஒழுங்காக அரசியல் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாக்க அதே ரசிக மனப்பான்மையிலே இருக்கானுங்க பாருங்க. டேக் போடுறதுக்கு ஒர்த்து இல்லைன்னு பேசுறான்னா அப்போ அந்த டேகை வந்து அவன் ஏதோ பெரிய விஷயமா அவன் பார்க்குறான்னு தானே அர்த்தம். அரசியல் பண்ண சொன்னால் ட்ரிகர் ஆகி அடிச்சுக்கிறானுங்க. இதில் டேக் கிரியேட் பண்ணுறது அது ஒரு ஒர்த்து இல்லையாமா, ஒர்த்து. இதுக்கிடையில இவனுங்களுக்கு கையில் தமிழ்நாட்டை வேற கொடுக்கணுமா, இந்த 2 டேகுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவனுங்க கிட்ட. ஜாதி மதம்லாம் எதுவும் இல்ல, நம்ம எல்லாருமே தளபதியுடைய ஜாதி, தளபதியுடைய மதம், எல்லாருமே நமக்கு தளபதி தான். நமக்கு எல்லாமே நம்மளுடைய உயிர் மூச்சு தளபதி தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஒரு கட்சியுடைய முக்கியமான ஒரு நபர், பொதுச் செயலாளர் எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? நம்மளுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது, நம்மளுக்கு ஒரே ஜாதி தளபதியுடைய ஜாதி, தளபதியுடைய மதம், தளபதியுடைய ஜாதி தளபதியுடைய மதம்னு அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்காரனுங்களுக்கெல்லாம் மூத்திர டெஸ்ட் எடுக்க போயிடுவானுங்க. அவர் என்ன ஜாதி என்ன மதம்னு அவருடைய மூதாதையர்கள் வரைக்கும் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவானுங்க. வந்து அப்போ தாவேக்கால இருக்கிற எல்லாரும் இதுதான் தளபதியோடைய மதம் தளபதியுடைய ஜாதி அப்படின்றாரு. இதை வச்சு நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவானுங்க, பார்த்துக்கோங்க. இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு புஷி ஆனந்த், பின்னாடி விசில் அடிச்சான் குஞ்சுகள் உட்காந்துருந்து கத்துறானுங்க, என்னமோ புரட்சிகரமாக எதையோ பேசின மாதிரி. இப்போ நாம் தமிழர் கட்சி தான் டாப் தற்கொலையா இல்லை தாவேக்கா கட்சி டாப் தற்கொலையா அப்படின்றதுல தான் போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சினிமா மோகத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மக்களால் ஏற்றுக்கப்படுவீங்க, இல்லைனாக்க படும் மோசமாக தோல்வி அடைவீங்க. நீங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மொத்தமாக செதஞ்சு போகிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட போகிறது நீங்கள் தான். அதாவது மீடியாவில் அவருக்கு பயங்கரமான வெளிச்சம் இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. சைமன் செபாஸ்டியனுக்குலாம் எந்த அளவுக்கு மீடியா வெளிச்சம் உண்டு தெரியுமா? விஜய் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன்.
ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சைமன் செபாஸ்டியன் பேசினாலே அப்படி 20,000 30,000 பேர் பார்க்குறாங்க. இதை வச்சு தான் சாட்டை துறைமுருகனே சொல்லிக்கிட்டு இருப்பான், எங்கள் அண்ணன் பேசுறது மட்டும் தான் பயங்கரம் போகுது, அங்கே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேசினாலே 1000 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அண்ணன் பேசினா 50,000 பேர் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருப்பான். அவ்வளோ மக்கள் பார்ப்பாங்க, ஆனால் ஆதரவு அளிப்பாங்களா அப்படின்றது தான் கேள்விக்குறி. மீடியாவில் ஒரு வெளிச்சம் இருக்குது அப்படின்றதுக்காக ஜெயிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறானுங்க இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகள். அடுத்ததாக இந்த சிம்பிள் தா அப்படின்னு ஒரு சேனலுங்க, அருணோதயன் அவருடைய பேர், அவருடைய வீடியோஸ்லாம் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். அவர் வந்து இப்போ திடீர்னு அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல, புதுசாக அரசியலை பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் திடீர்னு இருந்தாலும் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல. என்னடா இது அப்படின்னு அந்த வீடியோ போய் பார்த்தா அவருடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு புரியுது. சிம்பிள் தான் அப்படின்னு பேரை வச்சுட்டு சைமனுக்கு சிம்பு தான் அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போலாம். அதாவது திரள்நிதி வாங்குறது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி சைமன் செபாஸ்டியனுக்கு முட்டு கொடுக்குறாரு. நாங்கள் யாருமே திரள்நிதி வாங்குறத தப்புன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா என்னுடைய சேனலுக்கு கீழேயே என்னுடைய சேனலுக்கு டொனேட் பண்ண சொல்லி நான் என்னுடைய யூபிஐ ஐடி போட்டிருப்பேன். திரள்நிதி கேட்குறதுல தப்பில்லை, மக்கள் நமக்கு ஆதரவு தராங்க அப்படின்றதுலையும் தவறே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் அவன் எதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திரள்நிதி வாங்குறான், அந்த திரள்நிதி காசை அவன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்றதுல தான் பிரச்சனை இருக்குது. அவன் கட்சி பணிக்கு மட்டும்தான் அந்த திரள்நிதியை யூஸ் பண்ணுறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவனோட பர்சனல் லைஃப்பை அவன் சொகுசாக வாழ்கிறதுக்கும் அதே திரள்நிதி தான் யூஸ் ஆகுது. அந்த திரள்நிதி அவன் கலெக்ட் பண்ணுறதே மேதகு பிரபாகரனுடைய புகைப்படத்தை வச்சு கலெக்ட் பண்ணுறான். அதுக்கு பின்னாடி அவன் எத்தனை பொய்கள் எவ்வளோ பித்தலாட்டங்கள் பண்ணியிருக்கான். அந்த ஃபோட்டோ அவர் மேதகு பிரபாகரன் கூட இவன் எடுத்த அந்த ஃபோட்டோவே வந்து எடிட்டிங். அது மட்டும் இல்லாமல் அவன் ஆமக்கறி அந்த கறி இந்த கறின்னு அவ்வளோ கதை அளந்து விட்டுருக்கான். கால் உடஞ்சிருச்சு, தலை கலந்துருச்சு, அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு இவ்வளோ கதைகள் அளந்து விட்டு தம்பி தங்கைகளை நம்ப வச்சு தமிழ் மக்கள் தலையில் மிளகா அரைச்சி, அதிலே முக்கியமாக ஈழத்தமிழ் மக்களுடைய தலையில் மிளகாவை அரைச்சி எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணி அவன் அந்த காசை வாங்குறான் திரள்நிதின்ற பேரில். அந்த காசை வாங்கி அவன் அதை வச்சாத ஏதாவது உருப்படி அவன் கட்சிக்கு தான் செய்கிறான் அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவனோட சொந்த தேவைக்கு அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இசூசு காரில் போகிறது என்ன, பவுன்சர்ஸ் வைக்கிறது என்ன, அவன் பிள்ளைய 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாயா 25 லட்ச ரூபாயா சம்திங் கொடுத்து படிக்க வைக்கிறது என்ன, 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாடகை வீட்டில் இருக்கிறது என்ன, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறான்ல. இதெல்லாம் இப்போ தவறு இல்லையா? அவனுக்கு காசு அனுப்பி கொடுக்குற தம்பிமார்களே மாதம் 15,000 ரூபா 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் காசு வாங்குற அவன் 2 லட்ச ரூபா வாடகை வீட்டில் இருக்கான். அவன் பிள்ளை எங்கே படிக்க வைக்கிறான்? அந்த மக்கள்லாம் கொடுக்குற காசை எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க? இவன் பேசுகிறத நம்பிக்கிட்டு கொடுக்குறாங்க. இவன் பேசுகிறது பொய்யும் பித்தலாட்டமுன்னு நமக்கு தெரியும். இவன் வந்து தமிழ் தேசியம் பேசலை, இவன் வந்து தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் பேசுகிறோன்னு கதை விட்டுக்கிட்டு புருடா விட்டுக்கிட்டு இருக்கிறான்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவன் பேச்சுகள்னால ஈர்க்கப்பட்டு இவன் ஒரு சிறந்த பேச்சாளர்னு தெரியாமல் அந்த பேச்சாளர் தகுதி மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் பேசுவான். தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசுவான், திராவிடத்துக்கு ஆதரவாக பேசுவான், ரங்கராஜ் பாண்டேக்கு ஆதரவாக பேசுவான், பெரியாருக்கு ஆதரவாக பேசுவான், ஒரு நேரம் பெரியாருக்கு எதிர்ப்பாக பேசுவான். என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் சிறப்பாக பேசுகிற ஒரு சிறந்த பேச்சாளர்ன்றது தெரியாமல் அவன் பேச்சுகள்னால ஈர்க்கப்பட்டு அவனுக்கு அள்ளி வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவன் இளைஞர்களையும் தமிழ் மக்களையும் பேசி தவறான பாதையில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த மக்கள்கிட்ட இருந்து வாங்குற காசை இவன் சொகுசாக வாழ்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த திரள்நிதி வாங்குறத பிச்சைக்கார பைய, திரள்நிதி வாங்கி அதிலிருந்து உண்டு கொடுக்குறவன் அப்படின்னு சொல்லி அதனால தான் திரள்நிதி வாங்குறத மட்டம் தட்டுறோம். நம்ம என்றைக்குமே திரள்நிதியை மட்டம் தட்டுறது இல்லை. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா யாசகம் பெறுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களில் உண்மையாகவே அவங்களால வாழ்கிறதுக்கு வழி இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், கை இல்லை கால் இல்லை, வேலைக்கு போக முடியாது, உழைக்க முடியாது அப்படின்ற நபர்கள் இருப்பாங்க. அவங்க யாசகம் பெறுவாங்க. நம்மளுக்கு மனசு இறங்கி வந்தால் அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடிஞ்சதை செய்வோம் இல்லையா? இதே கை கால் நல்லா இருக்கும் ஒருத்தனுக்கு, அவன் வேலைக்கு போகிறதுக்கு மடிச்சுக்கிட்டு அவன் வந்து பிச்சை எடுத்தால் நல்லாயிருக்கும், அவனுக்கு வந்து மானமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு வச்சுப்போமே, அவன் வந்து பிச்சை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவன் காசு கேட்குற நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பாதிக்கிறவனா தான் இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 30 ரூபான்னு வாங்கி அவனுக்கு சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா உண்டு கொளுத்துடுவான். இவனுக்கு பிச்சை போட்டவனே 500 ரூபா தான் சம்பாதிப்பான் ஒரு நாளைக்கு, ஆனால் இவன் 1000 ரூபாய் சம்பாதிச்சிருவான். சில பேர்லாம் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி பிச்சைக்கார மாதிரி உண்மையாகவே அந்த ஒரு காஸ்டியூமை போட்டுக்கிட்டு வந்து பிச்சை எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க தெரியும்ல. அந்த மாதிரி ஒரு நபராக தான் நம்ம சைமன் செபாஸ்டியனை சொல்கிறோம். இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, அப்போது வழி இல்லாமல் யாசகம் பெறுறவங்களையெல்லாம் நீ கேவலமாக பேசுறியா அப்படின்னு கேட்குறது. நம்ம அவங்கள ஒரு காலமும் நம்ம வந்து தவறாக பேசுறதில்ல. உண்மையாகவே வழி இல்லாதவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள தவறாக பேச மாட்டோம் இல்லையா? ஆனால் கை கால் நல்லா இருந்தும் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வேணும்னே வந்து சட்டையை கிழிச்சு போட்டுட்டு வந்து நின்று
மக்கள்கிட்டலாம் பிச்சை வாங்கி அந்த மக்களையெல்லாம் ஏமாத்துறான் தெரியுமா? நம்ம அவனை பார்த்து திட்டுவோம் தெரியுமா? கை கால் நல்லா இருக்கவன் எதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான், ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாதிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம்ல. அந்த மாதிரி தான் இந்த சைமன் செபாஸ்டியன். இவன் இந்த திரள்நிதின்ற பேரில் பண்ணாத அழிமாட்டமே கிடையாது. அவங்க பணத்தில் குடிச்சு அழிக்கிறது, அவங்களே பார்த்து பிசுறு மசுறுன்னு பேசுறது, கெட்ட வார்த்தை போடுறது, அநாகரிகமாக பேசுறது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம அடிக்கிக்கிட்டே போகலாம். ஒன்றுமே ஞாபகம் இல்லை, அந்தளவுக்கு லிஸ்ட்டு பெருசு. அந்த சிம்பிள் தான் சேனல் வச்சுருக்காரு இல்லையா, அவர் பேசின அந்த அண்ணனுக்கு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு சகோதரா நீங்கள் சைமன் செபாஸ்டியனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைமன் செபாஸ்டியன் பற்றின தெளிவும் புரிதலும் கண்டிப்பாக வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுனால நிறைய பேர் அரசியல் மயப்பட்டிருக்காங்க. அந்த அரசியல் மயப்படுறவங்க இப்போ புதுசாக திடீர்னு பார்க்குறவங்க ஏற்கனவே சைமன் செபாஸ்டியனை கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பாங்க, அங்கங்கே வீடியோலலாம் பார்த்துருப்பாங்க இல்லையா. அதனால சைமன் செபாஸ்டியனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நியூட்ரலாக உள்ள பார்க்குறாங்க. பார்க்குறப்போ சீமான் தான் கரெக்டாக தெரியுறான், விஜய் தவறாக தெரிகிறாரு, திமுக தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டாம்போக்கில் ஒரு எண்ணத்தில் அவங்க பார்க்குறாங்க. நம்ம இங்கே அவர் விஜய் மேலே வைக்கிற விமர்சனங்கள் தவறுன்னு சொல்லலை, அவர் விஜய் மேலே வைக்கிற விமர்சனங்கள் சரிதான். ஆனால் சீமான நல்லவே நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அதுதான் தவறு. அந்த பிரதர் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பார்க்கணும், சைமனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ் தேசியம் பேசுகிற எந்த கட்சியும் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல சீமான் தமிழ் தேசியமே பேசலாம். முதல்ல இந்த பிரதருக்கு தமிழ் தேசியம்னா என்னன்றதே தெரியாது. அவர் தமிழ் தேசியம்னா என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, சீமான் சொன்ன டெஃபினிஷனாக நம்பிக்கிட்டு இருக்கிறார். சைமன் செபாஸ்டியன் என்ன சொல்லியிருக்கான், தமிழ் மக்களுக்கான அரசியலை பேசுறது தான் தமிழ் தேசியம்னு பேசிகிட்டு இருக்கான் இல்லையா, அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் தமிழ் தேசியம்ன்ற டெஃபினேஷனே சீமான் கிட்ட இருந்து தான் கற்றுருக்காங்க. சைமன் சொல்லி கொடுத்த தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசியம்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்போவே நமக்கு தெரிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் சீமானை பார்த்து வளர்ந்தவங்க தான் அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த சகோதரரும் இது மாதிரி இருக்கிற நபர்களுமே தமிழ் தேசியம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் முதற்கொண்டு சைமனுடைய முழு ஹிஸ்டரியையுமே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தெரிஞ்சதுன்னா 100% நான் அடித்து சொல்கிறேன் மாறிடுவாங்க. அப்படி இல்லை, அந்த கட்சியிலே தான் இருப்பாங்க, அந்த சைமன் செபாஸ்டியனுக்கு ஆதரவு அளிச்சுக்கிட்டே தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நன்மை பயக்குது, இந்த சைமன் செபாஸ்டியனால் ஏதோ ஒரு லாபம் இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் அந்த கட்சியில் பயணிப்பாங்க. மக்களுடைய நலனுக்காகவும் மக்களை பற்றியும் யோசிக்கிறவங்க யாருமே அந்த சைமன் செபாஸ்டியன் பின்னாடி போக மாட்டார்கள். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.